அவர் எந்த தைரியத்தில் என்டிஏ ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல. 2001 தொடர்ந்து மக்களுடைய எண்ணப்போக்குகளை பதிவு செய்துக்கிட்டே வர்றோம். அந்த இது எல்லாமே நம்முடைய கள ஆய்வு முடிவுகளுடைய ரிப்போர்ட்ஸ், அறிக்கைகள் எல்லாமே peoplestudies.xyz அப்படின்ற அந்த வெப்சைட்டில் இருக்குங்க. தமிழக மக்களுடைய மனநிலையை பொறுத்த மட்டும் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறார்கள், கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறார்கள், கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். அதனால் மக்களுடைய மனநிலைக்கு தீர்ப்புக்கு எதிராக இப்போ கருணாநிதி அப்படி ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தார்? இல்லை நிற்கிறது அது மட்டும் எதுக்கு அப்போ மற்றவங்களை சேர்த்துக்கிறீங்க? அதே கௌரவம், அந்த வரட்டு பிடிவாதம், அந்த திமிர ஆணவம் எல்லாம் அங்கேயும் வரணும் இல்லையா? அன்னைக்கு தானே மக்கள் ஓட்டு அளிக்கிறாங்க. அப்போ ஜெயிச்ச பிற்பாடு அதே அணியாக நீங்கள் ஆட்சியை கொடுக்கறது தானே நல்ல ஆட்சியாக இருக்காது. அதிகாரம் பாஜக மாறும். ஒன்று இப்போ பெரிய நாங்கள் வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது டம்மி பீஸ் ஆகிடும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு 4 பேர் சேர்ந்து பேசி முடிவெடுக்க முடியாதா? அப்படி முடிவெடுக்க முடியாட்டினா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? பண்ணுறது, சொத்து சேர்க்கறது அது மட்டுமே நோக்கமாக இருந்தால் பத்தாது இல்லையா? அமித்ஷா தமிழகத்துக்கு வந்தாலும் சர்ச்சையாயிருது, தமிழகத்தை பற்றி பேசினாலும் சர்ச்சையாயிருது. இல்லை சர்ச்சைனா யாருக்கு சர்ச்சை? அதிமுககாரவங்களுக்கு, திமுககாரவங்களுக்கு எல்லாருக்கும் தான். இப்போ ஒரு பேட்டி குடிச்சிருக்கிறாரு அமித்ஷா. அதில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமையும், அப்புறம் ஆட்சியிலையும் பங்கேற்கும் அப்படிங்கிற மாதிரி பேட்டி அளிச்சிருக்கிறாரு. இது இந்த 2 தமிழ் பத்திரிகைகளுக்கு கொடுத்தது. சரி, அந்த இன்டர்வியூ இவங்க தமிழில் நடத்துனாங்களா ஹிந்தியில் நடத்துனாங்களா? ஏன்னா அவர் இங்கிலீஷ் பேச மாட்டார், இங்கிலீஷை ஒழிக்கணுன்றாரு, இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் அடிமைகள் அப்படின்றாரு. அப்போ இவங்க ஹிந்தியில் தான் எடுத்துருக்குறாங்க. ஆமாம், டெல்லியில் இல்லை வேறு எங்கேயும் எடுத்தாங்கன்ற அதை பற்றி சொல்லலை, டெல்லியிலேயே இருக்கலாம். ஆனால் இவங்க பேசினது ஹிந்தியில் தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவர் தமிழில் அவர் நேசிக்கிறாரு, தமிழை கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் தமிழில் பேச மாட்டார், பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இவங்க இன்டர்வியூ பண்ணவங்க ஹிந்தியில் இன்டர்வியூ பண்ணி அதை தமிழில் மொழியாக்கம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு தமிழும் ஹிந்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு அந்த நம்பிக்கையில் நம்ம பேசுகிறோம். ஏன்னா இப்போ நம்ம தமிழ் பத்திரிகையில் தான் பார்த்துருக்குறோம், தமிழ் டெக்ஸ்ட்டு தான் நமக்கு தெரியும். ஹிந்தி ஒரிஜினலாக என்ன அவர் மீன் பண்ணாருன்ற நமக்கு தெரியல. அதனால் தமிழ் டெக்ஸ்ட்டில் என்ன போட்டிருக்கிறாங்களோ அந்த பேப்பரில் அதை வச்சுக்கிட்டு நீ இப்போ நீங்க கேட்குறீங்க என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான்ப்பா என்டிஏ ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாரு. இதுல பிரச்சனையே இல்லையே. அதுல பிரச்சனை இல்லை, ஆனா என்டிஏ ஆட்சியிலையும் பங்கேற்கும், அங்கமா இருக்கும் பாஜக அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதுலயே அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. இப்போ அமித்ஷா பாஜகவில் தலைவருங்க. அவங்க கட்சியை பத்தி பேசும்போது தேசிய அளவில் தேசிய அந்த ஜனநாயக கூட்டணி இருக்கு, என்டிஏ அப்படின்றது அது இருக்கு. அந்த என்டிஏ தேசிய அளவில் இருக்கு, அதுல அதிமுக இணைஞ்சிருக்கு. என்டிஏல ஒரு அங்கமா இப்போ அவங்க சேர்ந்துருக்குறாங்க. அப்போ அவர் பேசும்போது அப்போ என்டிஏவை தான் சொல்லுவார், அதிமுகவை பற்றி சொல்ல மாட்டார். இப்போ என்டிஏ ஆட்சிக்கு வரும், என்டிஏ அலையன்ஸு, அந்த அலையன்ஸு ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் அப்படின்றது முதல் பாயிண்ட்டு. இப்போ அதை பற்றியே நம்ம பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கு பாஜக, அதிமுக இது 2 தான் உறுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜிகே வாசனா அவர் ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது திடீர்னு அப்பப்போ இப்போ மீடியாவில் சொல்லும்போது தான் ஓ அப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்தி விட்டுட்டு போகிறாரு. அவர் தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், அது கூட இருக்குது. அப்புறம் தினகரன் கூட இருக்கிறார், ஏன்னா இப்போ அவர் அதை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸும் கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்ன அப்படின்ற கணக்கு தான். சரி, அவர் இருக்கார். மற்றபடி பாமக கூட்டணியில் இன்னும் இல்லை, தேமுதிக கூட்டணியில் இன்னும் வரல. இந்த 2 அந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் இல்லை, 2 பெரிய கட்சிகள் அவங்க இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எந்த தைரியத்தில் என்டிஏ ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அரித்மெட்டிக் வைஸ் பார்த்தாலும் சரி, அதாவது நம்பர் எண்களை வச்சு நம்ம பார்த்தாலும் இல்லை மக்களுடைய உள்ள கிடக்கை எப்படி இருக்குது இன்றைய சூழ்நிலையில் அப்படின்றது நமக்கு கிடைச்ச இந்த தரவுகள், ரீசெண்டாக நம்ம பண்ண ஸ்டடீஸு, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டடீஸ்லேருந்து ஃபீல்டுலேருந்து வரக்கூடிய அந்த இன்புட்ஸ், அதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்டிஏ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆட்சிக்கு வர்றது
முடியாது. ம். இனி அடுத்து என்னென்ன நடக்க போகுது, யாரெல்லாம் கூட்டணிக்கு இங்கே வரப்போறா, எந்தெந்த கட்சிகள்லாம் எதிரணியில் இருந்து வெளியில் வரப்போகிறாங்க, ம். மூன்றாவது அணி அப்படின்னு ஒன்று வருமா வராதா, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த என்டிஏ ஆட்சிக்கு வருமா வராதா அப்படின்றத அது தீர்மானிக்கப்படும். இன்றைக்கு சூழ்நிலையில் என்டிஏ ஆட்சிக்கு வராது, இப்போ இருக்க சூழ்நிலையில். அதுதான் இன்றைய யதார்த்தம். ஓகே. ரெண்டாவது, ஒருவேளை என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் அது கோவலிஷன் கவர்மெண்ட், கூட்டணியா ஆட்சி இருக்கும். அதாவது மந்திரி சபையில் அதில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பங்கு இருக்கும் அப்படின்றது. அப்படி ஒரு சூழல் வருமா அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். 2001 தொடர்ந்து மக்களுடைய எண்ணப்போக்குகளை பதிவு செய்துக்கிட்டே வர்றோம். அந்த இது எல்லாமே நம்முடைய கள ஆய்வு முடிவுகளுடைய ரிப்போர்ட்ஸ், அறிக்கைகள் எல்லாமே peoplestudies.xyz அப்படின்ற அந்த வெப்சைட்டில் இருக்குங்க. தயவுசெய்து அதை நீங்கள் பாருங்கள். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 2001 ஜனவரியில் நான் நடத்தின கள ஆய்வு, அப்புறம் ஏப்ரலில் கள ஆய்வு நடத்தி மே மாதம் 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஒரு 2001 அப்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். அப்போது இருந்து இப்போ நடந்து முடிந்த இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரைக்குமே மக்களுடைய எண்ணப்போக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்க வாக்களிக்கவும் செய்கிறாங்க. என்ன மாதிரியான நம்ம கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறோம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே இதை நம்ம விளக்கணுன்ற அவசியம் இல்லை. தமிழக மக்களுடைய மனநிலையை பொறுத்த மட்டும் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறார்கள், கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறார்கள், கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனால் நடக்கிறது என்ன அப்படின்னா, இப்போது 2001 தேர்தலவே எடுத்துக்கிங்களேன், அதில் அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அதான் பெரும்பான்மையானவங்க விரும்பி இருக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக அணி ஆட்சி அமைக்கும், ஆனால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கிறத விரும்பி இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்கள் பெருவாரியாக வாக்களிக்கும் போது அதிமுக சிங்கிள் மெஜாரிட்டிலே வந்துடுச்சு. அந்த 118 இடங்கள் வேணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு, அந்த 118க்கு மேலேயே கம்ஃபர்டபுளாக சீட் வாங்கிட்டாங்க. இப்போ வாங்கின பிற்பாடு என்ன ஆயிடுது அப்படின்னா, சரி நம்ம தான் தனியாக இருக்கிறோமே, எதுக்கு மற்ற கட்சிகளுக்கு போயிட்டு இந்த அமைச்சர் பதவிகளை கொடுத்துட்டு இன்னொரு தலைவலியை வாங்கிக்கிறது ஒன்று இருக்குது. வந்து நோயின்ட்டு இருப்பாங்க, அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, எதுக்கு நமக்கு வர வேண்டிய அந்த கமிஷனு அது எல்லாத்தையும், அந்த லஞ்சம் ஊழல் அந்த பணங்கள் எல்லாத்தையும் இன்னொருத்தனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற அந்த அதனால அதிமுகவும் சரி, அதுக்கு அடுத்து வந்த இதுவும் கட்சிகள் எல்லாமே இந்த ஆட்சிக்கு வர்றவங்க மக்களுடைய தீர்ப்பு ஒன்றா இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு, தேர்தலில் ஜெயிச்ச பிற்பாடு அந்த மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராகத்தான் அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி 2006 தேர்தல் எடுத்துக்கோங்க, அதுலேயும் நம்ம கணிப்பில் நம்ம கள ஆய்வில் நம்ம சொல்லியிருக்கிறோம், மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க, கூட்டணி ஆட்சி, திமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க. லிட்ரலாகவே திமுகவை மைனாரிட்டியாகவே ஆக்கி விட்டுறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அது, அது தனி மெஜாரிட்டி கிடைக்கல, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த 118 சீட்டு கிடைக்கல. அப்படி இருந்தாலும் ஆட்சி அது வந்து தனியாகவே கருணாநிதி ஆட்சி அமைக்கிறாரு. கூட்டணி கட்சிகளும் பல்வேறு காரணங்கள்னால அது நிர்பந்திக்கலை, எங்களுக்கு பங்கு கொடு அப்படின்ட்டு பாமக காங்கிரஸ் 2 பேரும் நிர்பந்திக்கலை. ஏன்னா அவங்கள வேறு விதமாக கவனிச்சிருப்பாங்க, கவனிச்சாங்க. அதான் யதார்த்தம். இல்லாட்டினா எதுக்கு சும்மா இருக்கிறாங்க, அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது அமைச்சரவையில் இருந்தால் அவங்களுக்கு என்ன பலன்லாம் கிடைச்சிருக்குமோ அதை விட அதிகமாகவே அமைச்சரவையில் பங்கேற்காமல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அதனால அவங்க வந்து அமைதியாக இருந்துட்டாங்க, பிரச்சனை பண்ணலை. இப்போ பாருங்கள், அந்த 2006 2011 வரை அந்த 5 ஆண்டு திமுக நடத்தின அந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருந்திருந்தா 2011 ரிசல்ட் வேறு மாதிரி வந்திருக்கும். திமுக ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு, ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும், திமுக ஜெயிச்சிருக்கலாம், அல்லது வேற மாதிரி காம்பினேஷனே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும், அலையன்ஸே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். அது நடக்காம போயிடுச்சு. இப்போ அதனால மக்களுடைய மனநிலைக்கு தீர்ப்புக்கு எதிராக இப்போ கருணாநிதி அப்படி ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தார்?
எதுக்கு மக்கள் வந்து நீ வந்து கூட்டணியா சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலாவே சொல்லிட்டாங்க. தீர்ப்பே அப்படித்தான் இருக்கு. தி பீப்புள்ஸ் மேண்டேட் இஸ் தட். ஆனா அதை மீறி இவர் வந்து ஆட்சி தனியா நல்ல பிடிவாதமா நான் இருப்பேன், நான் எப்படி அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த பிடிவாதம். ஏன் அந்த பிடிவாதம்? நம்ம மட்டும் சம்பாரிச்சுக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பிடிவாதம். கௌரவம், வரட்டு கௌரவம். இதுல என்ன இருக்கு? மற்றவங்களோட சேர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது. அப்போ நிக்கிறது மட்டும் தேர்தலில் நிக்கிறது, அது மட்டும் எதுக்கு அப்போ மற்றவங்களை சேர்த்துக்கிறீங்க? அதே கௌரவம், அந்த வரட்டு பிடிவாதம், அந்த திமிர ஆணவம் எல்லாம் அங்கேயும் வரணும் இல்லையா? அங்கே போய் தாஜா பண்ணி இங்கே வாங்கன்னு சொல்லி இந்த பழம் நழுவுதுன்றது, விழுக போகுதுன்றது, என்னென்னமோ அப்புறம் உனக்கு நெஞ்சில் இடம் கொடுக்குறேன், அங்கே இடம் கொடுக்குறேன், இங்கே இடம் கொடுக்குறேன் அப்படின்லாம் வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி வருது. அப்புறம் வந்து ஆட்டிடியூடே மாறி போயிடுது. அதனால நல்லா மக்களும் அனுப்பி விட்டுட்டாங்க. 2011 ஆட்சியை இழந்த கருணாநிதி அவர் மரணம் வரைக்கும் அப்புறம் ஆட்சிக்கே வர முடியல. ஜெயலலிதாவுக்கு செகண்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. கடைசியில் பதவி இல்லாமல் தானே அந்த கருணாநிதி இறந்தாரு. ஸோ அதனால மக்கள் அவங்களுடைய தீர்ப்பு சரியா இருக்கு, அவங்களுடைய என்ன போக்கு என்ன அப்படின்றத வெளிப்படுத்திடுறாங்க. தேர்தல் முடிவு வெளிப்படுத்துது. அதற்கு உரிய மரியாதையை கொடுக்கறதுல தான் இந்த கட்சிகள் அவங்களுடைய டிக்னிட்டி, அவங்களுடைய கௌரவம் இருக்கு. மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும். மக்கள்கிட்ட நீ என்ன சொல்லி போறீங்களோ, ஒரு அணியா போறீங்க அப்படின்னா ஒரு அணியா தானே நீங்க அணிக்கு தானே மக்கள் ஓட்டு அளிக்கிறாங்க. அப்போ ஜெயிச்ச பிற்பாடு அதே அணியாக நீங்க ஆட்சியை கொடுக்கறது தானே நல்ல ஆட்சியா இருக்க முடியும். அவங்க முன்னாடி நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றது இல்ல, சொல்லி வாக்கு கேட்கல. கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றது இல்லைங்க. கூட்டணியா தானே நீங்க போய் ஓட்டே கேட்குறீங்க. கூட்டணியா சேர்ந்து தான் நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க. கூட்டணியா சேர்ந்து தான் சீட்டுகளை பிரிச்சுக்கிறீங்க, இடங்களை பிரிச்சுக்கிறீங்க. கூட்டணியா போய் தான் நீங்க வந்து எல்லா வேலைகளையுமே செய்யறீங்க. பணம் முதற்கொண்டு எல்லாமே கூட்டணி. அந்த இது கட்சி செலவுகளுக்கெல்லாம் யார் பண்றா? தேர்தல் செலவு யார் பண்றா? பெரிய கட்சி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சப்ளை பண்றாங்க. அப்படிதான் ஷேர் பண்ணிக்கிறோம். பணத்தை ஷேர் பண்ணிக்கிறீங்க, இடத்த ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஆட்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆனால் பதவிக்கு வந்த பிற்பாடு அந்த ஆட்சி முடிவு ரிசல்ட் வந்த உடனே பதவியை மட்டும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மக்களுக்கு எதிரானது இல்லையா? இப்போ அதனால அமித்ஷாவை பொறுத்த மட்டும் இந்த அவர் சொல்றத உறுதியாக சொல்லிக்கிட்டே வர்றாரு, வேற வேற வார்த்தைகளில் சொல்றாரு. ஆனால் அதில் தெளிவாக இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் தெளிவாக இருக்கிறாங்க. அமித்ஷா மட்டும் இல்லை, நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாப்புல இப்போ இதை கேட்கும்போது அவர் அப்படியே நழுவதான் செய்யறாரு. அது என்னன்னா எல்லாருமே பேசிப்பாங்கன்னு சொல்றாரு. அங்க என்னன்னா ரெண்டு பேரும் என்ன ரகசியமா என்னத்தை பேசிக்க போறாங்க, அதான் அவர் தான் என்னன்றது தெளிவா சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதனால கூட்டணி ஆட்சி தான் வேணும். பாஜக எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயிச்சா ஏன்னா இப்போதைக்கு ஜெயிச்சான்னு தான் சொல்ல முடியும். ஜெயிச்சா அது அவங்களும் அமைச்சரவையில் இருக்கணும், அதிகாரம் அவங்க கைக்கு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிருமா? இல்ல, கலையாது. அதிகாரம் பாஜகவுக்கு மாறும். ஒண்ணு இப்போ பெரிய நாங்க வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது டம்மி பீஸ் ஆயிடும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க கூட்டணி ஆட்சியை மக்கள் வரவேற்கிறாங்க, கண்டிப்பா வேணும் விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இந்த அதிமுக பொறுத்தவரையில கூட்டணி ஆட்சியை வந்து மக்கள் விரும்பல, மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக மட்டும் இல்ல, திமுகவுமே அதை தான் சொல்லுது. இந்த 2 கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி வந்து மக்கள் விரும்பல, ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே. இல்லைங்க, மக்கள் விரும்பலன்னு யார்கிட்ட சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? என்ன அவங்களுக்கு சாட்சி இருக்கு அது சொல்றதுக்கு? என்ன யோக்கியதை இருக்கு? முதல்ல இந்த வாட் கிரெடிபிலிட்டி தே ஹேவ் இந்த அரசியல் கட்சிகள்? திமுக சொல்றாங்க, திமுக அப்ப தனிச்சு நின்று தேர்தலில் நின்னாங்களா? ஏன்னா நாங்க தனியா வர்றோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஆட்சி உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறோம் அப்படியா போய் கேட்குறாங்க. அதிமுக அப்படியா கேட்குறாங்க. போய் பிரச்சாரம் பண்றவங்க பூராமே என்ன ஒன்னா சேர்ந்து தான் போறாங்க. அதான் தெளிவா விழாவாரியா நம்ம விளக்கிட்டோமே. இது திரும்ப எதுக்கு இதே பாயிண்ட்டை திரும்ப சொல்லணும் நம்ம? அதனால மக்களை பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க எப்படி போய் ஓட்டு கேட்குறீங்க, நீங்க கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு தான் மக்கள் ஓட்டளிக்கிறாங்க. கூட்டணியா நீங்க போய் கேட்குறீங்க, அந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஜெயிச்ச பிற்பாடு ஆட்சியும் நீங்க ஒன்னா சேர்ந்து தானே கொடுக்கணும். சேர்ந்து கொடுக்கறது நல்லாவும் இருக்கும், நல்ல ஆட்சியா இருக்கும். இதுல அது என்னன்னு ஒரே தாங்க, நம்ம
இப்போ பணம் பிரச்சனை, அது வரக்கூடிய வருமானம், அமைச்சராக இருக்கிறதுன்றது வருமானம். இந்த அமைச்சராக மட்டும் இல்லை, மற்ற இந்த நிறைய இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அறநிலையத்துறை அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இது பேர் என்ன சொல்ல, சிறு வாரியங்கள், வாரியம் கீரியம்லாம் வச்சுருக்குறாங்க. அதுலெல்லாம் எல்லாத்துலேயுமே பதவிகளை பிரித்து நிறந்து கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் எல்லாத்துலேயுமே வருமானங்க. அப்புறம் ஒவ்வொன்றுக்குமே இந்த கான்ட்ராக்ட், அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ லேப்டாப் வாங்குறதுக்கு, லட்சக்கணக்கில் லேப்டாப் வாங்குறதுக்கு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, கொட்டேஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுல எல்லாம் எத்தனை கோடி வரும்? இப்போ தேர்தல் டயத்தில் 4 வருஷம் ஆட்சி பண்ண 5வது வருஷம் இப்போ அதுவே முடியவே போகுது. ஃபேக் எண்ட் ஆஃப் யுவர் பீரியட் டென்யூர். இப்போ வந்து கேட்குறதுக்கு என்ன காரணம்? இப்போ டெண்டர் வாங்கி அப்புறம் அது பிரித்து அது ஒருத்தனுக்கு கொடுத்து 2 லட்சம் லேப்டாப்பு அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு லேப்டாப்புக்கு ஒரு 1000 ரூபாய்னாலே எம்டாச்சு. 2 லட்சம் 1000 ரூபாய் எவ்வளவு? எத்தனை கோடி? ஒரு ப்ராஜெக்டில் அவ்வளோ வருது. இது வந்து பெருசாகவும் தெரியாது. ஒரு லேப்டாப்புக்கு 1000 ரூபான்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வருமானம் வருவதற்கு நிறைய இருக்குது. அதையெல்லாம் எதுக்கு மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்? ஏன்னா இன்றைக்கி கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டா கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த தேர்தலுக்கு ஒரு இது மாதிரி சேர்த்து வைக்க வேண்டியது இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். ரெண்டாவது என்னன்னா, மற்ற கட்சிக்காரவங்க உள்ளே வந்து இருக்கும்போது குறுக்குச்சால் போட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பயம். ஆனால் இதை விட பாசிட்டிவாக இதை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, மற்ற கட்சிகள் அவங்களுடைய கோட்பாடுகள் இருக்குது. இப்போ பாமக எடுத்துக்கோங்க, அவங்கெல்லாம் இந்த விவசாயத்தை மையப்படுத்தி ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சீமான் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு லைனில் ரொம்ப தெளிவாக திங்க் பண்ணுறாப்புல. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் அமைச்சரவையில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். திரும்ப எடுத்துங்க, அவர் இன்னொரு லைனில் யோசிக்கிறாப்புல. எல்லாமே மக்களை மையப்படுத்தி ஒரு நல்ல வழிமுறைகள், கொள்கையும் இருக்குது, அதை கொள்கையை அடைவதற்கான செயல் திட்டங்களும் இருக்குது. இப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்களாம் ஒன்றா சேர்ந்து வந்து செஞ்சால் பேசி முடிவெடுங்க. முரண்பாடுகள் வரும், ஏன்னா அவங்க கொள்கை வேறு, உங்களுடைய கொள்கை வேறு. ஆனால் இலக்கு ஒன்று தானே, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது எல்லாமே செய்யணும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு 4 பேர் சேர்ந்து வந்து பேசி முடிவெடுக்க முடியாதா? அப்படி முடிவெடுக்க முடியாட்டினா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? சுரண்டல் பண்ணுறது, சொத்து சேர்க்கறது, அது மட்டுமே நோக்கமாக இருந்தால் பத்தாது இல்லையா?